பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்தபோது எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவர்களை தொடர்ந்து போய் விரட்டி சென்றார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது தங்களுக்கு முன்பாக சமுத்திரமும் தங்களுக்கு பின்பாக எகிப்தியரின் பார்வோன் படைகள். இவர்கள் மிகவும் பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயிடம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக விட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்றார். அதன்படியே சமுத்திரம் விலகி நின்றபோது இவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கர்த்தர் எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நிகழ்வு நாம் எல்லோரும் அறிந்ததே. பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள எல்லா நிகழ்வுகளும் நமக்காக எழுதப்பட்டவை, நமக்காக சொல்லப்பட்டவை, நமக்காக கொடுக்கப்பட்டவை. பரிசுத்த வேதாகமத்தில் படிக்கின்ற கேட்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிகழ்கின்ற நிகழ்வுகளோடு சம்பந்தப்படுத்தி தொடர்பு படுத்தி பார்த்தால் கர்த்தர் இதன் மூலமாக நம்மோடு பேசுவார். நமக்கு ஏற்படுகின்ற ஆபத்து காலத்திலும் நம்ம எதிரிகள் சத்துருக்கள் துரத்தி வரும்போதும் நமக்கு தேவையில்லாத இடையூறுகளையும் பொறாமையினாலும் போட்டியினாலும் செய்யக்கூடிய நமக்கு எதிர்மறையான காரியங்களினாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது, அவரை நோக்கி முறையிடும் போது அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். நமக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பி நம்முடைய வழியை செவை பண்ணுகிறார். சத்துருக்கள் பின்தொடரும் போது அவர் நமக்கு பின்பாக நிற்கிறார். அவர்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்தபோதும் அவர் நமக்கு பின்பாக நிற்பதால் அவர்களால் நம்மை மேற்கொள்ள முடியவில்லை. இன்று வரை சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு பின்பாக இருப்பதே காரணமாகும். சமுத்திரத்தின் நடுவே இஸ்ரவேல் ஜனங்கள் சென்றபோது அவர்களுக்கு பின்பாக வந்த சத்துருக்களான பார்வோன் சேனையை கர்த்தர் கலங்கடித்தார். அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இது அவர்களுக்கு முன்பாக சென்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைத்து வரப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பாக வந்த எகிப்தியர் மிகவும் கலக்கத்தோடு வேதனையோடு பயத்தோடு தான் நம்மை துரத்தி வந்தார்கள் வருகிறார்கள் என்றும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துணையாக நிற்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். இதை போலத்தான் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வெகு நாட்களாய் துரத்தி வருகிற சத்துருக்கள் எப்படி வருகிறார்கள் என்பதை நாம் அறியோம். அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாக நம்மை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களோடு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டுதான் இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தை கடந்தவுடன் அந்த சமுத்திரத்தை மூடி போட்டார். அப்பொழுது தன்னுடைய ஜனத்திற்கு பின்பாக தன்னுடைய ஜனத்தை துரத்தி வந்த சத்துருக்களை எகிப்தியர்களை பார்வோன் சேனையை கர்த்தர் மூழ்கடித்தார், மூடி போட்டார். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. இவர்கள் பின்பாக இவர்களை துரத்தி வரவும் இல்லை. நம்முடைய கூக்குரலை கேட்டு நம்முடைய முறையிடுதலை கேட்டு நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு பின்பாகவும் நமக்கு முன்பாகவும் வருகிற கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற எல்லையில் பத்திரமாய் சேர்த்து எதிரிகளை மூடி போடுவார். அவர் நம்மை கரை சேர்க்கிற காலத்தில் அவர் நம்மை கொண்டு போய் விடுகிற இடத்தில் இருந்து நாம் திரும்பி அவர்களை பார்த்தோமானால் அவர்கள் காணாமல் போவார்கள்.
இருக்க மாட்டார்கள். எனவே நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு பதில் கொடுத்து நமக்கு முன்பாகவும் பின்பாகவும் வருகிற கர்த்தரையே முன்னோக்கி பார்ப்போம். அவருடைய வழியிலேயே நடப்போம். நமக்கு பின்பாக வருகிற சத்துருக்களின் இரைச்சலின் சத்தத்தை கேட்காமல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் நமக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடத்தை, ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அவருடைய சமூகத்தை நாடி நித்தமும் தேடி ஓடுவோம். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு பின் வருகிற சத்துருக்களின் இரைச்சல்களையோ அவர்களையோ நாங்கள் பின்னோக்கி பார்க்காமல் எங்களுக்கு முன்பாக இருக்கிற உம்மை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்த்து நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற இடத்தையும் ஆசீர்வாதத்தையும் அடையத்தக்க பெறத்தக்க கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.